அன்வர் ராஜா என்பவர் தமிழகம் அறிந்த ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது, அல்லது இஸ்லாமிய சமூகம் மதிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு பெரிய அளவிற்கு குறிப்பாக அவர் இருக்கிற ராமநாதபுரத்திலேயாவது ஏதாவது நற்செயல்கள் செய்திருக்கிறாருன்னா அதுவும் கிடையாது. அதிமுகவின் அடிவரடியாகத்தான் அவர் செயல்பட்டார். கடந்த காலத்தில் அதிமுகவுடைய எல்லா விஷயங்களையும் ஆதரித்து பேசியவர் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாரான்னா கிடையாது. பல நேரங்களில் அந்த கட்சிக்கு எதிர்மறையான கருத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு. தேவையற்ற நேரங்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியை உடைப்பதற்காக திமுகவுடைய ஆலோசனையைத்தான் இங்கே அதிமுகவில் அவர் செலுத்தி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் 2026 ஊழலுக்கு எதிராக உன்னதமான ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது இவர் திடீர்னு ஒரு மதவாதத்தை பேசக்கூடியதாக அன்வர் ராஜாவை பார்ப்பீங்க. அன்வர் ராஜாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இணைந்திருப்பது என்பது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன பண்ணணும்? கட்சியை விட்டு அவர் வெளியே போகணும். ஏன் அவர் போகலை இவ்வளோ காலம்? அதிமுக கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கட்சி பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது. அப்பெல்லாம் வராத கோபம், அப்பெல்லாம் வராத ரோஷம் இப்போ வருகிறது என்றால் இவர் கட்சிக்கு விசுவாசம் இல்லை என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒவ்வொருவருமே தன்னுடைய மதம் என்ன என்பதை வெளியில் வைத்துவிட்டு தான் எந்த கட்சியில் இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். அதுதான் அரசியல் அடிப்படையில் நியாயமானது, தர்மமானது. ஆனால் அன்வர் ராஜா என்ன செய்கிறாருன்னா, அதிமுகவில் இருந்து கொண்டு திடீர்னு அவர் ஒரு மதவாத இஸ்லாமியராகத்தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார். அதனால தான் பாஜகவை எதிர்க்கிறார். பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாசிசம், மதவாதம் இதிலெல்லாம் ஊறி போனவர்கள் தான் எதிர்ப்பாங்க. ஆனால் எதிர்க்கக்கூடியவர்கள் எங்களை பார்த்து ஃபாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்போ இவர் இவ்வளவு பற்றோடு இருக்கிறார்ல, இவர் ஏதோ இஸ்லாமியர்களுக்காக பெரிய அர்ப்பணிப்போடு செயல்படுறாருன்னு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று தன் வீட்டில் ஹோமம் வளர்த்து நெடுஞ்சான்கடையாக தரையில் விழுந்து சாமி கும்பிட்டவர் தான் திரு அன்வர் ராஜா அவர்கள். அந்த அன்வர் ராஜா சொல்கிறாரு பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாரு.